நண்பர்களே, டெல்லிக்கு திமுக போனது. ராகுல் காந்தியோட கனிமொழி பேசினாங்க. முக்கியமாக கூட்டணி எப்படி அமையணும் அப்படிங்கிறத பத்தி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதுல திமுக கொஞ்சம் கெடுபிடி காட்டியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. தமிழகத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் உடைய குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அது முதலமைச்சர் ஸ்டாலினை, திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசினாங்க. இன்னும் பேச மாட்டேங்கிறீங்களே, இன்னும் பேச மாட்டேங்கிறீங்களே, பொங்கலும் வந்துருச்சு அப்படின்னு காங்கிரஸ்காரங்க வெளியவே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. காங்கிரஸ்காரங்க வெளியே எவ்வளவு சொன்னாங்க இல்லையா? என்னன்னு சொன்னாங்க? தாவேக்காவோடு கூட்டணி அமைத்தால் என்ன, ஆட்சியில் பங்கு கொடுத்தால் என்ன, 40 சீட் கொடுத்தால் என்ன, மாவட்டத்திற்கு ஒரு சீட்டு வேண்டும், இப்படிலாம் பேசினாங்கல்ல. திமுக அது ஏற்புடையதாவே இல்லைங்க. ஸ்டாலின் அதை விரும்பவே இல்லை. ஏன்னா பொது வெளியில திமுக நிலும் விரிசல் இருக்கிற மாதிரி காமிக்கிறது அப்படிங்கிறதே இந்த கூட்டணியுடைய தேர்தல் எதிர்காலத்தை மிக அதிக அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல இருந்தாலும் காங்கிரஸ்குள்ளேயே படுகுழப்பம் இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். சில தலைவர்கள் வெட்டிட்டு போயிடணும், தாவேக்காவோட போயிடணும், 60 சீட்டு வாங்கணும், ஆட்சியில பங்கு கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல திமுக அணி உடைக்க முடியாதுங்க, இந்தியா கூட்டணி ரொம்ப உறுதியா இருக்கு, அதை போய் உடைச்ச என்ன ஆகுறது அப்படின்னு மூத்த தலைவர்கள் ரொம்ப ஆசையா சொன்னாங்க. இந்த சமயத்துல தான் கனிமொழி டெல்லி செல்லும் சொல்லி டெல்லிக்கு போனாங்க. ராகுல் காந்தியை பார்த்தாங்க. அங்க ராகுல் காந்தியை பார்த்து பேசுறது என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி தொடர்பாக எத்தனை இடங்கள் வேணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அது தொடர்பான எந்த செய்தியும் வெளிவரல. ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆட்சியில பங்கு கொடுத்தா என்னங்கன்னு கேட்டதுக்கு, ஐயோ அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு கனிமொழி தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா ஆட்சியில பங்கு கிடைக்காதோ? அப்படி சொல்ல முடியாது. ஒரு வேளை திமுகவுக்கு பெரும்பான்மை குறைஞ்சது அப்படின்னா ஆட்சியில பங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு காங்கிரஸுக்கு. அது தேர்தலுக்கு முன்னாலே சொல்லிட்டோம் அப்படின்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்கல்ல. தாவேக்கா ரொம்ப ஆசையா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. விஜய் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. காங்கிரஸ்காரங்க வந்துருவாங்க, எப்படி கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்னு. ஆனா திமுக எந்த பேச்சும் கொடுக்கல. இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல. காங்கிரஸுக்கு இது மிகப்பெரிய குழப்பம் தான். எவ்வளவு வருஷம் பந்தங்க, 10 வருஷோடைய கூட்டணி, அதை வெட்டிட்டு போறதுங்கிறது சாதாரண விஷயமா? வெட்டிட்டு போலாங்க, மக்களவை தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாங்க அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே சில பேர் சொன்னாங்க. ஆனா திமுக அதை ஏத்துக்கல. திமுக இப்போ இறுகி பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான முடிவுக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ இறுக்கி பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் பிடிக்க முடியாது அப்படின்னு திமுக நினைச்சது. திமுக ஒரு முக்கியமான சில பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. ஒருவேளை காங்கிரஸ் போய்விட்டது அப்படின்னா மூத்தவர் ராமதாஸை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஆனா திருமாவளவன் ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக என்ன கூட்டணி வேணா அமைச்சுக்கட்டும், யாரெல்லாம் கட்சியில சேர்த்துக்கட்டும், ஆனால் எங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம் அப்படின்னு கோடி காட்டிட்டார். ராமதாஸ் இன் அப்படின்னா விசிகா அவுட், ராமதாஸ் இன் அப்படின்னா திருமாவளவன் அவுட் ஆஃப் தி அலையன்ஸ், இந்த அணியிலிருந்து வெளியே போயிடுவார் அப்படிங்கிறது தெளிவா காமிச்சதுனால இனிமேல் ராமதாஸ் உள்ள கொண்டு வர முடியாது. திருமாவளவன் ரொம்ப ஒரு மதிப்புமிக்க கூட்டணி கட்சி, ஆகையால் அது விட முடியாது. திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் ஒரு மதிப்புமிக்க கூட்டணி கட்சி, அதை விட முடியாது அப்படின்னு திமுக ரொம்ப உறுதியா புரிஞ்சுக்கிட்டதுனால இனி காங்கிரஸை விட முடியாது அப்படின்னு நினைச்சது. ஏன்னா திருமாவளவன் போயிட்டாருமீங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸும் போயிடும், இடதுசாரிகளும் தாவேக்காவுக்கு போயிடும். ஆக காங்கிரஸை விடாம இருக்கணும். முதல்ல திருமாவளவன் விடாம இருக்கணும். ராமதாஸுக்கு நோன்னு சொல்லியாச்சு. காங்கிரஸை விடாம இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து ஐயா போயிடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எடப்பாடி சொல்றாரு. கெஞ்சறாங்க, காங்கிரஸ் கிட்ட திமுகவை கெஞ்சறாங்க, அடிமை ஆயிட்டாங்க இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. பாஜகவுக்கு அண்ணா திமுக அடிமைன்னு சொல்லி பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வராங்க. ஆட்சியில் இருந்த போதும் அடிமைகள் அப்படின்னு இப்பவும் சொல்றாங்க. ஆனா ரெண்டு ஒண்ணு இல்ல. காங்கிரஸ் கிட்ட திமுக பேசுறதுக்கும் பாஜக கிட்ட அண்ணா திமுக பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அண்ணா திமுக ஆளும் கட்சியான பாஜக கிட்ட கிட்டத்தட்ட 12-13 வருஷமா ஆட்சியில் இருக்கின்ற கட்சி கிட்ட போய் கேட்கறாங்க. அவங்க தான் பல விஷயங்கள் நிர்ணயிக்கிறாங்க, யார் கூட்டணிங்கிறத சொல்றாங்க, இவங்களை சேர்த்திக்குங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்குதானே செய்யுது. ஆனா காங்கிரஸ் அதை ஒப்பிட முடியாது. திமுக இங்க அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. காங்கிரஸ் வேணும், காங்கிரஸ் இருந்தா சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும், இது ஒரு மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிற ஒரு பேண்ட் கிடைக்கும். இதெல்லாம் விட்டுறதுக்கு திமுக தயாரா இருக்குமா? இருந்தாலும் கூட அந்த கெடுபடியை விட்டு கொடுக்க கூடாது. நாங்க அப்படிலாம் இறங்கி வந்துட மாட்டோங்க, போனதுல கொடுத்த சீட்டு தாங்க கொடுப்போம், இன்னும் அதிகம்லாம் கேட்டுறாதீங்க அப்படின்னு. ஆனா சீட்டு தொடர்பாக காங்கிரஸ் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்காதுங்கிற மாதிரி தெரியுது. ஆனா இதே மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்தோம்னா வந்துடும் காங்கிரஸ் அப்படின்னு திமுக உறுதியா நம்புது. ஏன்னா ஆட்சியில பங்கு இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு ராகுல் காந்தி ஏற்கக்கூடிய மனநிலையில் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ்காரங்களும் ஆட்சியில பங்காது வேணும், இல்ல இடமாவது ஒரு 30-35 வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுலாம் கொடுத்துட்டா எங்கே போகும் திமுக? தேமுதிகவும் வந்துரும் மாதிரி தெரியுது. ஆனா வராமல் போனாலும் இன்னும் சில கட்சிகள் வேணும். இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களை திமுக சின்னத்துல நிக்க வைக்கிறோம்.
அப்போதான் அண்ணா திமுக இன்னைக்கு கொஞ்சம் பலம் பெற்ற ஒரு கூட்டணி ஆயிட்டதுனால டிடிவி தினகரன் வந்துட்டாரு, எல்லாம் வந்துட்டதுனால கொஞ்சம் அண்ணா திமுக கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபைட்டு கொடுத்துருமோ அப்படின்னு திமுக நினைக்குது. ஏன் பயப்படுதுன்னு கூட சொல்லலாம். ஓபிஎஸும் வர்றேங்கிறாரு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூப்பிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி உள்ளே இடம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் இந்த மக்களவை தேர்தலில் பலாப்பழத்தில் நின்னாரு, அந்த மாதிரி நிக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. நிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நின்னா நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஓபிஎஸ் இந்த அளவுக்கு இறங்கி போவாரா அப்படின்னு அதிமுக காரங்களே ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. வர்றேங்கிறாரு, அண்ணன் எடப்பாடின்னு சொல்றதுக்கு அப்புறமா சேர்த்துக்க மாட்டாரு, ரொம்ப உறுதியா இருக்காருங்க. இருந்தாலும் ஓபிஎஸ் அநேகமா என்டிஏ கூட்டணிக்கு போயிருவாருங்கிற நிலைமை இருக்கிறதுனால அந்த கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா பலமாயிட்டு இருக்கு. அண்ணா திமுக அணி பலமாயிட்டு இருக்கிறதுனால திமுக அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளை எவ்வளவுதாங்க இடம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் திமுக தயாரா இருக்கு. விடுதலை சிறுத்தைகளா உங்களுக்கு 6ங்க, இடதுசாரிகளா 6, இந்த 6ங்கிற நம்பர்ல சுழிச்சு விடுறதுக்கு தான் திமுக தயாரா இருக்கு. ஆனா இப்ப போய் ஒரு பெரிய அளவுக்கான பலத்தை அல்லது இந்த பெரிய அளவுக்கான ஒரு இழுபறியை உருவாக்கணுமா அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைக்கிற அளவுக்கு திமுக மாத்திருச்சு. இந்த நிலைமையில எப்படியாவது தாவேக்காவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல திமுகவும் பாஜகவும் அண்ணா திமுக ஓரளவு வெற்றி பெற்று விட்டன. ஆனா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு முக்கியமான முகமா இருக்காரு. கூட்டணி கட்சிகள் வந்தா கணிசமான ஓட்டு வரும். விஜயோட முகத்தை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. ஆனா விஜய் உண்மையாவே இந்த தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. அவர் ஒன்றும் அரசியல் தெரியாதவர் அல்ல. அரசியலுக்கு புதிது என்று சொல்லி அவரெல்லாம் வட்டமடிச்சிட முடியாது. அவரும் கணிசமான அரசியல் ஞானம் கொண்டவர் தான். இவங்க கூட்டணியெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா தனியா போட்டி போடுறது, எத்தனை இடங்கள் கிடைத்தாலும் அது லாபம், எத்தனை வாக்கு சதவீதம் கிடைத்தாலும் லாபம், அடுத்த தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் இருக்கிறாரு மாதிரி தெரியுது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் பலரை தவற விட்டுட்டாரு. காங்கிரஸை நினைத்திருந்தால் கொண்டு வந்திருக்கலாம், ஏன் டிடிவியை கொண்டு வந்திருக்கலாம், அது கொண்டு வரல, விட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில எப்படியாவது காங்கிரஸை தன் பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு திமுக நினைச்சு தன்னுடைய மேலாண்மையை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மொழியை, ஒரு பாவனையை, ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு ஆட்டிடியூட காமிச்சு எப்படி காங்கிரஸ் தன் பக்கம் வச்சுக்கிற மாதிரி நினைக்குது. கனிமொழி நேரம் ராகுல் கிட்ட பேசுறதுனால இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்களும் கொஞ்சம் ஆஃப் தான் ஆயிட்டாங்க. ஏன்னா ராகுலி முடிவெடுக்க போறாரு, அப்புறம் என்ன? இதுதான் திமுக எதிர்பார்த்தது. எப்படியும் ராகுல் கிட்ட நாங்க பேசிக்குவோம், மத்தவங்க யாரும் வாய் திறக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையை மாத்திட்டதுனால திமுக கெடிபிடி காட்டுறது காங்கிரஸ் மேலிடத்துக்கிட்ட மட்டும் இல்ல, இங்க உள்ளூர்ல இருக்க காங்கிரஸ்காரங்க கிட்ட தான். எப்போவா இருந்தாலும் திமுக கிட்ட தானே கீழே இருந்து இடங்களை வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு உள்ளூர் காங்கிரஸ்காரங்க பொறுமையிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த பொறுமல் எந்த அளவுக்கு தேர்தல் பணிகள்ல அல்லது வாக்குப்பதிவுல எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுல தெரியும். ஆனா நிச்சயமா எதிரொலிக்கும். இந்த சமயத்துல காங்கிரஸ்காரங்க முழு மனதோட வேலை பார்ப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். இருந்தாலும் தேர்தல் வந்துட்டா கூட்டணியா ஒன்றா தான் இணைஞ்சு பணியாற்றுவாங்க. இதுதான் திமுக ஒரு கணக்கா பார்த்து தனக்கு லாபமா பயன்படுத்த நினைக்குது. நன்றி, வணக்கம்.